ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட அனைத்தும் உனக்கு கிடைக்கவும், உன் வாழ்க்கையில் சரியில்லாத விஷயங்களை எல்லாம் சரி செய்து கொடுக்கவும், உன் பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக தீர்க்கவும், என் மீதான பக்தியும் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு பெருமளவு கை கொடுத்து உதவப் போகின்றது. நீ மனதிற்குள் இவ்வளவு நாட்களாக பெரிய விஷயத்தை யோசித்து கொண்டிருக்கின்றாய். அது நடக்க எத்தனை அசௌகரியங்களை இது நாள் வரை சந்தித்திருந்த பொழுதிலும் அதையெல்லாம் சௌகரியங்களாக மாற்றி இப்பொழுது அது ஆண்டாண்டிற்கு முன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும்படி நான் உனக்கு அருள் பாவிக்கத்தான் வந்திருக்கின்றேன். மனதில் தோன்றுகின்ற எல்லா விஷயங்களும் கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமில்லை. உன் வாழ்விற்கு எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உனக்கு இருக்கின்றதோ அது உன்னிடத்தில் நிச்சயம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு தாமதமும் ஏற்படுத்தாமல் என்னுடைய அருளினால் உனக்கு நிறைவாக கிடைக்க நான் அருள் செய்து கொடுப்பேன். உன்னை நீயே எப்பொழுதும் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். சில விஷயங்களை உண்மை என நினைத்து உன்னை நீ ஏமாற்றி கொண்டு இருக்கின்றாய். அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய உண்மைகளை நான் உனக்கு இப்பொழுது தெரியப்படுத்துவேன். பிறரை எந்த அளவிற்கு நம்ப வேண்டும், எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் முழுமையாக ஒருவரின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அது எந்த அளவிற்கு சில சமயங்களில் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றது என்ற உண்மையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் எப்பொழுதும் மிகுந்த எதிர்பார்ப்பை வைக்காமல் ஓரளவிற்கு மேல் யாரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காமல் இருந்தால் அது வலியையும் வேதனையையும் ஏற்படுத்தாமல் இருக்கும். அதிக நேரம் ஒரே விஷயத்தை பற்றி யோசித்து அதற்காக நேரத்தை செலவிடும் பொழுது உனக்கான மதிப்பு மிகுந்த நேரத்தை நீ இழந்து விடுகின்றாய். ஓரளவிற்கு மேல் ஒரே விஷயத்தை பற்றி சிந்திக்காமல் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற முயற்சியை செயல்பாடுகளாக மாற்றி செயலில் இறங்க வேண்டும். சிந்தித்து கொண்டே மட்டும் இருந்தால் எந்த ஒரு விஷயமும் தானாக நடந்து விடாது. ஒரு முறை சிந்தித்து விட்டால் அல்லது பல முறை சிந்தித்து நல்ல முடிவை ஒரு கணம் எடுத்துவிட்டால் அந்த செயல்களை முழு நிறைவான வெற்றியாக மாற்றும் வரை ஓயக்கூடாது என்ற முடிவோடு வேலைகளை செய்ய தொடங்க வேண்டும். அதற்கான சாத்தியக்கூறுகளை எல்லாம் நான் உனக்கு வாய்ப்புகளாக உன்னை சுற்றி ஏற்படுத்தி கொடுப்பேன். சகல சௌபாகியத்தோடும் சந்தோஷமாகவும் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் நான் கூடிய விரைவிலேயே உன் பிரச்சனைகள் அத்தனையையும் தீர்வினை காண வழி செய்வேன். உனக்கென நிர்ணயிக்கப்பட்டிருப்பது இப்பொழுது உனக்கு கிடைக்காததால் பெரும் துயரத்தில் இருக்கின்றாய். அது உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருப்பதால் என் கண்ணின் மணியாக விளங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். வெற்றியை பெற முடியாதோ, உன்னால் எதையும் சாதிக்க முடியாதோ என்று எல்லாம் நினைத்து உன்னை நீ தாழ்த்தி கொள்ளும் பழக்கத்தை கைவிடு. புத்திசாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ. உன் புத்தி கூர்மை இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது. முன்பெல்லாம் தெரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நீ உடனடியாக புரிந்து கொள்கின்றாய். கற்பூரம் போல உன் புத்தி கூர்மையாக சட்டென அனைத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு பல மாற்றங்களை கண்டிருக்கின்றது. நீ உன்னுடைய வாழ்க்கையை பெருமை நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது. மங்களகரமான பல நல்ல விஷயங்கள் இப்பொழுது நடக்க இருப்பதால் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு இனிமையாக தான் செல்லும். தெரிந்தும் தெரியாமலும் நீ செய்த தவறுகளுக்கு எல்லாம் நான் மன்னிப்பை கொடுத்து விட்டேன். உன்னை நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். என் மீதான பக்தியை வளர்த்து கொண்டு வருகின்றாய். எந்த ஒரு தவறையும் நீ பெரிதாக செய்துவிடவில்லை. மன்னிப்பு உனக்கு கிடைத்து விட்டது. நல்லது நடக்கும்.